بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்தவனுடைய மன்னிப்பையும் படைத்தவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். இந்த மார்க்கத்தை அடைவதன் மூலமாக மட்டுமே தான் நம்முடைய வாழ்வில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். இஸ்லாம் இல்லாமல் நம்மளால் ஒரு காலமும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெறவே முடியாது. தீன் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். படைத்த இறைவனால் இந்த துன்யாவில் கொடுக்கப்பட்ட ஒரு அழகிய மார்க்கம் இஸ்லாம். இதனுடைய நோக்கம் என்ன? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், படைத்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மிகப்பெரிய ஒரு நசீபாக நமக்கு கொடுக்கும். இந்த துன்யால எவ்வளவு கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு தூய்மையான மார்க்கம், படைத்தவனை அறிந்து கொள்ளக்கூடிய மார்க்கம், படைத்தவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தது. எனவே இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற திருமறை குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதையாக, வழிகாட்டுதலாக. முதல் லின்னாஸ் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். எனவே திருமறை குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? எதை மனிதன் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு சில விஷயங்களை அழகாக கொடுத்திருக்கிறார். சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம எவ்வளவு ஒரு ஈமான்தாரியாக நம்மளை கூப்பிடுறோம். ஏன்னா இந்த ஈமானிய அடிப்படையில் தான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஈமான் இல்லைன்னா சொர்க்கம் கிடைக்காது, ஈமான் இல்லைன்னா வெற்றி கிடைக்காது, ஈமான் இல்லைன்னா எந்த ஒரு நசீபை நம்மளால அடைந்து கொள்ளவே முடியாது. ஒரு உயர்ந்த அந்த இன்னைக்கு இந்த துன்யாவில் நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம்னா அது ஈமான் தான். ஈமானிய வலுதான் நம்மை அனைத்து விஷயங்களையும் உயர்த்தி நிறுத்தக்கூடியதாக. அப்படிப்பட்ட ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நம்மை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரை ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்களே, இர்கஉ, நீங்கள் அல்லாஹ்விற்காக ருக்கு செய்யுங்கள். ஈமான் கொண்டு விட்டால் நம்மிடத்தில் தொழுகை வர வேண்டும். தொழுகையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் ருக்கு. எத்தனை மக்கள் தொழுகையற்றவர்களாயிட்டு. அல்லாஹ்வுடைய ஆர்டர், ஈமான் கொண்டு விட்டால் வர்க்கவு வஸ்ஜுது, ருக்குவும் சுஜூதும் ஒரு ஈமானியனுக்கு மிக அவசியமான ஒன்று, வெற்றி தரக்கூடிய ஒன்று. இது இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு சென்றாலும் எந்த விதமான பலனையும் நாம் அடைந்து கொள்ளவே முடியாது.
ஈமான் என்றால் அந்த அடியானிடத்தில் ருக்கு சுஜூதும் இருக்க வேண்டும். ருக்கு சுஜூது அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு தொழுகையினுடைய பூர்த்தியாக்கப்படுவதற்கான அவசியமான ஒன்று அர்க்கான்கள். இது மனிதன் இதை விட்டு பிரிக்கப்பட்டு விடக்கூடாது, இதோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ருக்கு சுஜூதினால் ஒரு அடியான் படைத்த ரப்புல் ஆலமிடத்தில் நெருக்கமான இடம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து இன்த ரப்பி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமான இடம். ஒரு ரப்பு நம்மளை படைத்தவன், உணவளிப்பவன், ஹிதாயத்தை கொடுத்தவன், குர்ஆனை கொடுத்தவன், நபிமொழிகளை கொடுத்தவன், நம்ம வாழக்கூடிய நசீபை கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், வாசலை கொடுத்தவன், அந்த ரப்புடைய நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் எது? ஒரு சாஜித். எவர் ஒருவர் சுஜூதில இருக்கிறாரோ, சஜிதாவில் இருக்கிறாரோ, நம்ம யாருக்கிட்ட நெருக்கமா இருக்கிறோம்? நம்மளை படிச்ச ரப்பு கிட்ட நெருக்கமா இருக்கிறோம். துனியால நீங்க எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட நெருக்கமா இருந்தாலும் ஒரு பலனை அடைய முடியும். மனிதன் ஆசைப்படுறான் இந்த உயர்ந்த ஆளோட நெருக்கமா இருக்கு. ஆனா ரப்பு சொல்றான், நீங்க சுஜூதில் இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் சுஜூதில் இருக்கின்ற பொழுது தன் ரப்பிடத்துல மிக நெருக்கமாக இருக்கிறான். நீ அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யுங்க. உனக்கு என்ன தேவையோ கேளுங்க. ஏன்னா நீங்க ரப்போடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை தான் தேர்வு செய்கிறான். அந்த ரப்புடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு சிலர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அந்த ஒரு தேர்வில் இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து வைத்திருக்கிறான். சுஜூதில் இருக்கிறோமே, ரப்போட இருக்கும். அவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் துன்யால பணம் உள்ளவருக்கு கிடைக்கல. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, பலசாலியா இருக்காங்க, பதவியா இருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் சுபுடைய தொழுகை ஜமாத்தோடு தொடக்கூடிய நசீபற்றவர்களா இருந்தால் அதை விட ஒரு துர்பாக்கியசாலி துன்யாவில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், ஈமான் கொண்ட இறை அடியார்களே, நீங்கள் ருக்குவோடு இருங்க, சுஜூதோடு இருங்க, வஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை வணங்குவதில் உறுதியாக இருந்து கொண்டிருங்கள், இபாதத்தை விட்டு விலகி விடாதீர்கள். வஃஅலுல் கைர, துனியாவில் அல்லாஹ் ரசூல் சொல்ற நல்ல விஷயங்களை செய்யுங்க. இதெல்லாம் எதற்கு வழி? தொழுகைகள், படைத்த வணங்குவதில் நன்மை செய்தல், லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஒவ்வொரு மனிதன் எனக்கு வெற்றி வேணும், உயர்வு வேணும், பதவி வேணும், இன்பம் வேணும், சுகம் வேணும். அதற்கான வழி என்ன? நீ ருக்கூல இரு, படைத்தவனை நினைவு கூறுவதில் இரு, படைத்தவனால் வழிகாட்டப்பட்ட நல்ல அமல்களை செய்வதில் உறுதியாக இரு. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இம்மை மறுமையில் உங்களுக்கு மகத்தான வெற்றியான பாதை இதுதான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு ஈமான்தாரிக்கு எவ்வளவு ஒரு உயர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இந்த உம்மத்தில் யாருக்கு பிரச்சனைகள் இல்லை, யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியானுக்கும் அவசியமான ஒன்று. இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமே என்றால் ஒரு அடியான் கண்டிப்பாக தன் வாழ்நாளில் எல்லா வேலைகளை விட ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் பின்னாடித்தான் இருக்கும். உலகத்தில் பல பிரச்சனைகள் வருது, அதற்கான தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்தவராயிருக்கீங்க, செல்வந்தராயிருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு அழகிய தீர்வு ஈமானோடு நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகை, அல்லாஹ் தஆலா உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அகற்றப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களுடைய நிலை இதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பாடம் கற்றுக்கொண்டவர்கள், கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பாங்க வெற்றி பெறுவதற்கு. இந்த உம்மத்துக்கு சுபூடைய நேரத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ உக்கூரியா, காலை பொழுதை அடையக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்டா. அல்லாஹ் ஒரு நபியுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள். காலை நேரங்களில் ஃபஜ்ருடைய நேரத்தை நம்ம அடைந்து நம்முடைய பணிகளை நம்முடைய வேலைகளை செய்யணும்னா அல்லாஹ் தஆலா அந்த தனி பரக்கத்தையே கொடுக்கிறோம். ஒரு நபி இந்த உம்மத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கு, துஆ செய்திருக்கார்கள். யாரெல்லாம் காலை பொழுது அடைந்து இந்த நல்ல காரியங்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டு பணிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பானாக என்ற ஒரு நபியினுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய நசீபை எல்லாம் அல்லாஹ் தஆலா வகுத்து கொடுத்தும் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் நாம் இழந்து நிற்கிறோம்.
இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்புவது, இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவது, ஒரு ஊரார் இருக்கிறார் என்ற ஊரினுடைய மக்களிடத்தில் இந்த உண்மத்திற்கு புரிய வைப்பது, அவர்களுக்கு வலியுறுத்துவது. ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, எந்த ஒரு பலனையும் தராது. எவ்வளவு உயர்ந்த மாளிகையாக இருந்தாலும் அந்த வீட்டில் மிக பெரிய முசீபத்து தான் தங்கியிருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு வீட்டை ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தை ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தை முன்மாதிரியாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான பாதை காலை ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அக்பிர்னி பி அமலின் யுத்கில் ஜன்னah வ இபாதின் அனின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை சொர்க்கத்தின் பால் நெருக்க வைக்கக்கூடிய, நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய அமல்களை கற்றுக் கொடுங்க யா ரசூலல்லாஹ். சஹாபாக்களுடைய தாக்கங்கள் சொர்க்கத்தை நோக்கி இருந்தது, மறுமையை நோக்கி இருந்தது, அல்லாஹ்விடத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகள் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து கேட்கிற யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் போகணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சில விஷயங்களை சொன்னாங்க. வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கிய உயர்ந்த குணம், உயர்ந்த பண்பு, உயர்ந்த இபாதத் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குதல், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இருப்பது, இகாமிஸ் தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை கொடுப்பது, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோற்பது, தஸ்ஸீலு ரஹீம் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்தல். சொர்க்கத்தினுடைய பாதை நரகத்திலிருந்து தடுக்கப்படக்கூடிய காரியங்களில் ஒன்று இபாதத்தின் மூலமாக கிடைக்கும், உறவை பேணுவதன் மூலமாக கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு இந்த சுபூரிய தொழுகையிலே நம்முடைய குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைக்கோ அல்லது நம்ம மனைவிக்கோ அல்லது ஒரு கணவருக்கோ ஒரு தந்தைக்கோ ஒரு சின்ன நெருப்பு பட்டு விட்டால், கீழே விழுந்து விட்டால் துடித்து ஓடி போய் பாதுகாப்போம், துடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் நரகத்திலிருந்து உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க, உங்க மனைவியை காப்பாத்துங்க, உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. அல்லாஹ் படித்து நமக்கு சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த தீயை விட மறுமையினுடைய தீ கடுமையானது. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சரியான நமக்கு பாசமும் நேசமும் மனைவிடத்திலோ பிள்ளையிடத்திலோ தந்தையிடத்திலோ இருக்குமே என்றால், உண்மையான பாசத்தை காட்டக்கூடிய பண்பு என்னவென்றால் அவர்களையும் தொழுகையாளிகளாக மாற்றுவதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக வலியுறுத்துகிறான். அப்படிப்பட்ட மக்களாக சுபூடைய தொழுகையை, ஒவ்வொரு வக்துடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு